ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்பதையும் வெளிப்படையாக இதுவரை திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கின்றார். ஏற்கனவே அவர் கூறியதற்கு ஏற்ப நாளை காலை தான் அந்த முடிவை எடுப்பாரோ, அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்திருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாக ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுப்பதாக சொன்னால் நாளை காலை உங்களை ஆதரிப்பதாக நாங்கள் சொல்லுவோம் என்பதைத்தான் இன்று அவர்கள் இட்டிருக்கக்கூடிய பதிவுகள், குறிப்பாக வன்னியரசு சொல்லி இருக்கக்கூடியது, சிந்தனை செல்வனினுடைய பதிவு அதைத்தான் சொல்லுகின்றதோ. ஒரு மறைமுக செய்தியை விஜய்க்கு சொல்லி இருக்கின்றார்களோ, எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது, அதே நேரம் எங்களுக்கு நீங்கள் அந்த உத்தரவாதத்தை இன்று இரவே வழங்கினால்தான் நாளை காலை நாங்கள் வெளியிடுவதாக சொல்லி இருக்கக்கூடிய எங்களுடைய முடிவிலே தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் எடுத்துக் கூறுவோம் என்பதற்கான ஒரு மறைமுக செய்தியைத்தான் அந்த ட்விட்டர் பதிவுகள் மூலமாக அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்களோ எக்ஸ் தளத்திலே என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பிசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தங்களுடைய வெளிப்படை ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்காமலோ அல்லது அறிவித்த நிலைப்பாட்டை உடனடியாக மாற்றியோ இருப்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் 3 முறை முயற்சி செய்தும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. மற்றொரு பக்கம் தாவேகா உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தனிப்பெரும் கட்சி என்ற முறையிலே மற்ற கட்சிகளை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பினை ஆளுநர் தன்னுடைய மரபுக்கு உட்பட்டு பின்பற்ற வேண்டும், அதற்கு முரணாக செயல்படக்கூடாது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு உடைய வழிகாட்டுதலை வழங்குங்கள், அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையிலே ஆளுநர் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார் என்பதுதான் இதுவரை தெரியாத ஒரு புரியாத புதிராகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 3வது நாளாக தமிழக அரசியல் களம் மீண்டும் ஒரு குழப்பமான சூழலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் 47 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைத்துவிடும் என்று அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை செய்தியாளர்களை சந்தித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இல்லாமல் போகும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஆளுநர் அழைக்கக்கூடும். அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான சூழல் அவர்களுக்கு இருக்கின்றதா என்பதை ஆளுநர் கண்டறியக்கூடும். அந்த அடிப்படையிலே ஆளுநர் மற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்கான முயற்சியில கூட ஈடுபடக்கூடும். எனவே இப்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு முயற்சிகளை செய்தும் ஆட்சி அமைப்பதற்கான சூழலை அவர்களால் பெற முடியவில்லை. சற்று முன்பாக தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராவது உறுதியாகி இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அதில் ஒரு தேக்க நிலை உருவாகி இருக்கின்றது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான இடங்களை வழங்க வேண்டும் என்றால் இன்னும் 2 உறுப்பினர்களை ஏதோ ஒரு கட்சி வழங்க வேண்டும். அது விசிகாவோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அந்த 2 கட்சியினரும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக தலைவரை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரவு பொழுதிலே. எனவே அவர்களுடைய நிலைப்பாடு தாவேகாவிற்கு ஆதரவாக மாறுமா என்பது ஒரு சிக்கலுக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அவர்களாகவே வந்து மீண்டும் நாளை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்தால் மட்டும்தான் ஏன் விஜயை ஆதரிக்கவில்லை அல்லது விஜயை ஆதரிக்கின்றார்களா என்பது தெரிய வரும். இப்பொழுது 116ஆக உயர்ந்திருந்தும் கூட இன்னும் 2 இடங்கள் போதுமானதாக இல்லை என்பதால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது சிக்கலுக்குள்ளாகி இருக்கின்றது, தள்ளி சென்றிருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் 3வது முறையாக சந்தித்த விஜய்க்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்க மாட்டார் என்பதுதான் தற்போது ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் இருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.